காலையிலேயே லஞ்சுக்கு தேவையான குழம்பு பொரியெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமா சாப்பாடு, அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் சீசன் வந்திருக்கு போல. ஸோ கொஞ்சம் நெல்லிக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நெல்லிக்காய் ரசமும், கேரட் அல்வா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். ரசத்துக்கு கொஞ்சமா துவரம் பருப்பு, மஞ்சப்பொடி, தக்காளி, அதுக்கப்புறமா சாப் பண்ண நெல்லிக்காய் போட்டு குக்கரில் வந்து வேகிறதுக்கு வச்சுட்டு, ஒரு அடுப்பில் சாப்பாடுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் பால் வந்து கேரட் அல்வாக்காக வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஊர்லேருந்து வந்து 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நாள் போனதே தெரியலன்னு சொல்லலாம். இப்போ நான் ஓரளவுக்கு வந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டேன். பொங்கலுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரே பிடிவாதம். ஸோ அதனால வந்து தம்பி வந்து தட்கல் புக் பண்ணி கடைசியில் வந்து ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆகிட்டு அம்மாவுக்கு வந்து ஃபைனலாக ஃப்ளைட் டிக்கெட் தான் வந்து புக் பண்ணோம். அம்மா வந்து லைஃப் டைமில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே நர்வஸ்னஸ், ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட். அது எப்படி அம்மா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானே ஒரு டைம் தான் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன். ஸோ அந்த ட்ராவல் சிக்னஸ் இங்கேருந்து சூரத் வரையும் போகிற வரையும் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ரசம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி பேக்கில் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எவ்வளோ தான் வயசானாலும் கண்டிப்பாக அம்மா நம்மளை விட்டுட்டு கிளம்பும் போது கண்டிப்பாக அழுக வரத்தான் செய்யும். ஸோ தனுஜுக்கு தெரியாமல் நான் வீட்டுக்கு வந்து அவனுக்கு தெரியாமல் வந்து அழுதேன். யாரெலாம் வந்து அம்மா ஊரை விட்டு உங்களை விட்டுட்டு கிளம்பும்போது அழுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.